ஒரு பிஞ்சு மனசை உடைச்சிட்டு அதுகிட்ட இருந்து என்ன ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்க? சார், இந்த வயசுல குழந்தைங்களுக்கு படிப்பு தானே சார் முக்கியம். உங்களை மாதிரி ஸ்கூல்ஸ்னால எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் தற்கொலை பண்ணிக்காங்க தெரியுமா? இந்த பாவத்தை நான் எங்க போய் தொலைக்க போறேன்னு தெரியல. சும்மாவே அவளுக்கு என்ன பிடிக்காது அது இதுன்னு ஏதாவது சொல்லுவா. அது இதுனா நான் சொல்லிட்டா? ம்? மகா, என்னாச்சு மகா? ஏன் அழுதுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை சார். சொல்லு மகா, நான் தானே கேட்குறேன். ஃபீஸ் கட்டலன்னு மேம் ரொம்ப திட்டிட்டாங்க சார். ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க சார். இதுக்கெல்லாமா அழுவாங்க? இல்லை சார், இந்த சாட்டர்டே சண்டே வீட்டுக்கு வேறு போகணும் சார். ரிப்போர்ட் கார்டு வேறு வீட்டுக்கு போயிடுச்சு சார் ஆல்ரெடி. வீட்டில் வேறு திட்டுவாங்க சார். பயமாக இருக்குது சார். இப்போ என்ன, ஃபீஸ் கட்டணும் அவ்வளோதானே? நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். உங்கள் அம்மா அப்பா பணம் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு திருப்பி கொடு. இந்த ஸ்கூலில் ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கிற நிறைய பேருக்கு நான் ஃபீஸ் கட்டியிருக்கேன். அடுத்து என்ன, ஃபெயில் ஆகிட்ட உங்கள் வீட்டில் திட்டுவாங்க அவ்வளோதானே? எந்த சப்ஜெக்டில் ஃபெயில் ஆன? உங்கள் சப்ஜெக்ட் தான் சார், பயாலஜி. முதல்லையே சொல்லக்கூடாதா மகா? சரி, நான் உன்னை பாஸ் பண்ணி விடுறேன். சார், நீ என்னுடைய ஃபேவரட் ஸ்டூடெண்ட்ரா. நீ என் கூட கோஆப்ரேட் பண்ணா உனக்கு என்ன தேவையோ நான் செஞ்சுட்டு போகிறேன். இந்த ஸ்கூலில் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன், உன் பேரண்ட்ஸ் கூட உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் பார்த்துக்கிறேன்டா உன்னை. இல்லை சார், வேணாம் சார், விட்டுருங்க சார். ஏய், ஒவ்வொரு டேர்முக்கும் ஃபெயில் ஆனால் என்ன ஆவ? உன்னால் பப்ளிக் எக்ஸாம் கூட எழுத முடியாது. சார் வேணாம் ஏய், சார். கோஆப்ரேஷன் முக்கியம் மகா. என் பொண்ணை What இப்படி is பண்ணிட்டா? it? ஷோ! இங்க யாரும் பேசக்கூடாது. நான் மட்டும்தான் பேசணும். கீப் சைலன்ஸ். நீ எல்லாம் ஒரு வாத்தியார், வெக்கமா இல்ல? மாதா பிதா குரு தெய்வன்னு உங்களுக்கு அப்புறம் தாண்டா எங்களைய வச்சிருக்காங்க. ஆனா நீ என்னடானா உன்கிட்ட படிக்கிற சின்ன சின்ன குழந்தைகளை இவ்வளோ கேவலமா ட்ரீட் பண்ணிருக்க. இந்த மாதிரி உன்கிட்ட எத்தனை குழந்தைங்க மாட்டிட்டு தவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டா? சார் சார், தெரியாமல் பண்ணிட்டேன் சார். வேணாம் சார், வேணாம் சார். உன் சாவு காரணம் இவன் தானா? இவங்க எல்லாரும் தான். இது ஏன் தப்பு தான் சார். நான் தான் என் பொண்ணை புரிஞ்சிக்கல. எனக்கு என்ன தண்டனை வேணும்னாலும் கொடுங்க சார். இல்ல, நான் அவகிட்ட கொஞ்சமாச்சும் பேசியிருக்கணும். நான் பேசியிருந்தேன்னா அவளுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. சாரி மகா, எனக்கு தண்டனை கொடுங்க. ஐ டிசர்வ் இட். இவனுங்க யாரையும் சும்மா விடக்கூடாது பாஸ். என்னால் முடியல. அந்த குழந்தையோட மரணத்தை தடுக்க முடியலன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் என் வயிறு பத்தி எரியுது. இதுக்கு காரணமான எவனையும் சும்மா விடக்கூடாது. எல்லா தவறுக்கும் தண்டனை இருக்கு. ஆனா அதுல பெரிய தண்டனை